ஆ உள்ள வாங்க. சாப்பாடு சாப்பிட்டியா? நீ அம்மனை தரிசனம் பண்றதுக்கு கோயிலுக்கு போயிருந்தல்ல, அப்போ பிரசாதம் கொண்டு வரலையா? அத நான் மறந்துட்டேனா? முதல்ல நீ கொஞ்சம் உட்காரு. ஒருவேளை உனக்கு அம்மா அப்பா முன்னாடி சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உன் அண்ணன் கிட்ட நீ எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா? சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரன்வீர் உன்னை தொலை பண்ணானா? இத பாரு கௌசல்யா, ஒருவேளை உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா நீ அதை கிட்ட சொல்லிடு. நான் இப்பவே போய் அவனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு வருவேன்னா அதை பார்த்து அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆடி போயிடுவாங்க. நான் இப்பவே போய் ஆனா எனக்கு உங்களுடைய கவலை புரியுது. ஆனா எல்லா விஷயத்திலும் ரன்வீரை தப்பா நினைக்கிறத விட்டுருங்க. நான் தான் சொல்றேன்ல, ரன்வீர் அந்த மாதிரி எதுவும் செய்யல. இங்க நான் என் விருப்பத்தோட தான் வந்திருக்கேன். உன் விருப்பத்தோட வந்திருந்தா ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ சொல்லிட்டு இருந்த என் ஞாபகத்துக்கு நீங்க எல்லாரும் வரீங்கன்னு. யாரோட ஞாபகார்த்தமா நீ வீட்டுக்கு திரும்பினியோ அவங்க கூட உட்காந்து ஒரு நிமிஷம் கூட நீ பேசவே இல்லை. இன்னொரு பக்கம் இங்க ரன்வீரோட குர்தா வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் மீராவை பார்த்தேன். அவ பேசுனதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உனக்கும் ரன்வீருக்கும் நடுவுல ஏதோ சண்டை நடந்திருக்கு. இந்த பாரு கௌசல்யா, எனக்கு இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. எதுவா இருந்தாலும் நான் போராடியாவது இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். இந்த விஷயத்தை இழுக்காத. அண்ணா, எனக்கு தூக்கம் வருதா, நான் தூங்க போறேன். சரி. அண்ணா, ஒரு நிமிஷம்.